எதா இருந்தாலும் குழந்தைங்க பாய்ஸ்கிட்டயும் சரி கேர்ள்ஸ்கிட்டயும் நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்களா, அப்பாவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்ல. அந்தந்த ஏஜ் வருஷம் அந்தந்த பசங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுங்க. ரெண்டு ஜெண்டரும் வந்து ஈக்குவல் சொல்லி கொடுக்கணும். முதல்ல பாய்ஸ் ஆனாலும் கேர்ள்ஸ் ஆனாலும் அவங்களும் வந்து ஈக்குவல் தான். வீட்டுல ஒரு சிஸ்டர் இருந்தாலும் வந்து அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நான் சொன்ன சிறுதானியம் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். ஆயில் ஃபுட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணாதது. ஆனா தேவையில்லாத வந்து இப்போ பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கூட சுத்துறதோ இல்லை கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் கூட சுத்துறதோ சின்ன ஏஜ்ல அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. போன வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க பெண்கள் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப ஆண்களுக்கும் பேசலாம் மேம். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆண்கள் வந்து இருக்குது வெளியே சொல்ல தயங்குறாங்க? ஆண்கள் வந்து இப்போ பிலோ 18 ஃபர்ஸ்ட் சொல்லலாம். இந்த 18 இயர்ஸ் பசங்க வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆனோம்னா கொஞ்சம் பெரியவங்களா ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து புதுசா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஏதோ ஒரு எஜாகுலேஷன் ஆகுது அப்படின்னா அவனுக்கு எது புதுசா இருக்கும். அதனால சின்ன பசங்க பாய்ஸா இருந்தாலும் ஒரு அவங்க அப்பா இருக்காருல்ல, அப்பா வந்து இது மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இல்ல பயப்பட தேவையில்ல, இது வந்து நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லணும். இது யாருமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவா சொல்றதே கிடையாது. ஒரு நாள் வந்து சடனா வந்து பயந்துருவாங்க பசங்க, பாய்ஸ் இருந்தாலும். நிறைய பிரச்சனை பேஸ் பண்ணுவாங்க. புதுசா வந்து இந்த 15 இயர்ஸ் பாய்ஸுங்க வந்து திடீர்னு வந்து கேர்ள்ஸை வந்து பார்த்து பேசுறதுக்கு ஒரு பயமா இருக்கும். ஸோ அவங்க பிசிக்கலா வந்து சில சேஞ்சஸும் வந்து கண்டிப்பா நடக்கும். பிசிக்கலா எதனால இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருது பார்த்தா அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இந்த 15 இயர்ஸ் 14ல இருந்து நிறைய அதான் மேல் ஹார்மோன் சொல்றாங்களே, நிறைய சுரக்கிறதுக்கு உடம்புல வந்து நிறைய சுரக்கிறதுனால அந்த பிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அவங்க வாய்ஸ் எல்லாம் மாறும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அப்போ அவங்க வந்து மேன்லி ஆகுறாங்க. 15ல இருந்து 18 போனா ஒரு பெரிய பையனா ஆகுறாங்க. அப்படி ஒரு இது. ஸோ எதா இருந்தாலும் குழந்தைங்க பாய்ஸ்கிட்டயும் சரி கேர்ள்ஸ்கிட்டயும் வந்து நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்களா, அப்பாவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்ல. அந்தந்த ஏஜ் வருஷம் அந்தந்த பசங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுங்க. மேம் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தரதில்ல, அதனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க மேம், என்னென்ன மாதிரி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கட்டாயமா? ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுல பேரண்ட்ஸ், அதாவது ஒரு பாயா இருந்தா அந்த அவங்களோட டேடி வந்து கண்டிப்பா வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு 14 இயர்ஸ் வந்து இதெல்லாம் சேஞ்சஸ் உனக்கு நடக்கும், ஸோ நீ வந்து பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம வந்து நீ வந்து பாய்ஸ் கூட பேசுறது நல்லா கான்ஃபிடண்டா பேசணும். அதே மாதிரிதான் நீங்க வந்து கேர்ள்ஸ் கூட பேசணும், நல்லா கான்ஃபிடண்டா இருக்கணும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்களுக்கு பயம் வரும், உள்ளுக்குள்ளேயே பயம் இருக்கும். ஆனால் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. திடீர்னு வந்து ஒரு 15 இயர்ஸ் வந்து ஒரு பையன் வந்து திடீர்னு கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவான். ஸோ நீங்க வந்து ரெண்டு ஜெண்டரும் வந்து ஈக்குவல் சொல்லி கொடுக்கணும். முதல்ல பாய்ஸ் ஆனாலும் கேர்ள்ஸ் ஆனாலும் அவங்களும் வந்து ஈக்குவல் தான். வீட்டில் ஒரு சிஸ்டர் இருந்தாலும் வந்து அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு புரியாது என்ன நடக்குது அப்படின்னு புரியாது பாய்ஸுக்கு. ஸோ வந்து அவங்க அப்பா வந்து கரெக்டா வந்து இது இப்படிதான்ப்பா, நீ வந்து லேடிஸ் கிட்ட நல்லா சகஜமா பேசணும், கண்ணை பார்த்து பேசணும், எல்லாமே வந்து பாய்ஸ்க்கு நல்லா ட்ரீட் பண்ணும். அம்மா கிட்ட வந்து நல்லா பேசணும். இந்த மாதிரி அது எல்லாமே வந்து சொல்லி புரிய வைக்கணும் அந்த பசங்களுக்கு. அதை விட இந்த பாய்ஸ் வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். 18 இயர்ஸ் 17 இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து சில தவறான விஷயம்லாம் வீட்லயே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது தனியா இருக்க சொல்ல, ரூம்ல தனியா இருக்காங்க பாய்ஸ் அப்படின்னா அவங்க வந்து தனியாவே வந்து அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த ஹார்மோன் வந்து ஆக்டிவிட்டிஸை அவங்களால இப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவன் தானாவே வந்து அந்த இது பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆமா, சுய இன்பத்தை வந்து பண்ணுவான். நைட்ல பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. இது வந்து அப்பா சொல்லியிருக்காங்களா? அப்பா வந்து அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்ல. இது வந்து ஸ்கூல்லயே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷனா கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, கண்டிப்பா பேசுவாங்க. இந்த 18 இயர்ஸ் பையன் வந்து அவன் காலேஜ்ல இல்ல அவன் ஸ்கூல்லயும் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட சகஜமா பேசுவான். ஆனா பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து பேச மாட்டாங்க. இது வந்து இந்த பிரச்சனை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காவும் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வருது. பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. ஒரு பாய் வந்து ஃபியூச்சர்ல நல்லா இல்ல
அதாவது ஒரு ஒரு ஆண்மையா இல்ல அதெல்லாம் பார்த்தா அதுக்கு பேஸா பார்த்தா இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனையா இருக்கும். இப்போ வந்து இந்த ஒரு பிரச்சனைன்னு நீங்க சொன்னீங்க, இதுதான் ஃபியூச்சர்ல வந்து நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளா வரலாம்? ஒரு 17 இயர்ஸ் பாய்ஸ் வந்து வந்து தானாவே வந்து சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவனுக்கு வந்து ஒரு 27 அந்த மாதிரி ஏஜ்ல வந்து கண்டிப்பா ஒரு மேரேஜ் பண்ணா அவனால வந்து சரியா ப்ராப்பரா செக்ஷுவல் லைஃப்ல இன்வால்வ் ஆக முடியாது. அதுல வந்து நிறைய பிரச்சனை அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா அவன் அடிக்கடி அதாவது வீக்லி 3 டைம்ஸ் அந்த மாதிரிலாம் சின்ன வயசுல பண்ணியிருப்பான். ஒரு 17 18 இயர்ஸ் அது மாதிரிலாம் தெரியாதனமா பண்றது. இந்த தவறுலாம் அப்படி பண்ணிட்டு இருந்தால அவன் 27 30 இயர்ஸ்ல வந்து அவனுக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் சரியா இருக்காது. அதை வந்து எஜாக்குலேஷன் சரியா வராது. இன்னும் கேட்டா அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த பெனிஸ் வந்து ஸ்டிஃபாவும் இருக்காது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா குடும்பத்துல எப்படி அவன் வந்து மெயின்டைன் பண்ண முடியும்? எப்படி ஒய்ஃபை வந்து ஹாப்பியா வச்சுக்க முடியும்? ஸோ 30 இயர்ஸ்ல வந்து கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள இருந்து ரிலேஷன்ஸ்ல பிரச்சனை வரும், அரைஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரீசனா வச்சுட்டு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கைட் பண்ணும். அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கரெக்டா கைட் பண்ணுங்க. தப்பான வழியில வந்து அவங்கள இன்டியூஸ் பண்ணி நீங்க ஸ்பாயில் ஆனது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் வந்து 25 ஏஜுக்கு மேல கூட இருக்கலாம். அவங்க அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குல்ல மேம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே இது தீர்வு இல்லையான்னு ஒரு 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 கேள்வி இருந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு பதில் சொன்னா என்ன சொல்லலாம்? இப்ப நிறைய பேர் வந்து எல்லாமே ஒரு 35ல தான் யோசிக்கிறாங்களே. அதாவது 18 இயர்ஸ்ல இருந்து ஸ்மோக் பண்றது, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்றது, நல்லா வந்து பாய்ஸ் அதாவது சுத்துறது, கேர்ள்ஸ் கூட எல்லாம் சுத்துறது வெளியில, இதெல்லாம் பண்ணிட்டு அந்த 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் இருக்குல்ல அந்த டைம்ல வந்து எப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல, அந்த செக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இல்ல, அப்பதான் யோசிப்பாங்க. வருத்தப்படாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சடனா வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த உடனே மாறும் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கண்டிப்பா மாத்த முடியும். ஃபர்ஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்துங்க. ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணு. ஃபுல்லாவே சிறுதானியம் ரைஸ், ஃபுல்லாவே சிறுதானியமா எடுத்துங்க. அதாவது கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பாலாம் ரொம்ப நல்லது. அதே போல தூய மல்லி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அது, குதிரவாளி ரைஸ், அந்த மாதிரி வரகு ரைஸ், அந்த மாதிரிலாம் அந்த ரைஸ் எல்லாம் வந்து டெய்லியும் எடுத்துக்குங்க. எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணுங்க. அதை வந்து உங்களுக்கு அந்த பெல்விக் எக்ஸசைஸ் இருக்குல்ல, இடுப்புக்கான எக்ஸசைஸ் அதை தாராளமா பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை யோகான்னு ஒன்று இருக்கு. அந்த சப்பாங்கள் போட்டு உட்காந்து அப்படியே முட்டி ஆட்டுறது, அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் ரைஸ் ஆகும். ஓகேவா? அந்த எஜாக்குலேஷன்லாம் வந்து அடிக்கடி ஆகுறதெல்லாம் நின்றுடும். அந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும். ரீப்ரொடக்டிவ் மசில்ஸ் இருக்குல்ல, இந்த பெனிஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இடுப்புக்கான எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணணும். வாக்கிங் பண்ணலாம், ஸ்லைட்டா ஜாக்கிங், ரொம்ப ஹார்டா பண்ணாம ஸ்லைட்டா ஜாக்கிங். அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங் வந்து ரொம்ப லைட்டா மைல்டு வெயிட் லிஃப்டிங் அதை பண்ணீங்கன்னா மசில்ஸ்லாம் வந்து டோன் ஆகும். அதுக்காக தான் வந்து சின்ன வெயிட் லிஃப்ட்லாம் பண்ண சொல்றேன். ஹெவியா கிடையாது, சின்ன சின்ன வெயிட் லிஃப்டிங் ஒரு 5 kg 7 kgஸ்லாம் ஜென்ஸ் தாராளமா பண்ணலாம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த தைக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த வயிறு இருக்குல்ல, அடி வயிறுக்கான எக்ஸசைஸ் பண்ணணும். யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணீங்கன்னா மெடிடேஷன் வந்து கண்டிப்பா பண்ணணும். நீங்க எப்போ மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அப்பதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க, பயங்கர சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகேவா? நைட்ல சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. 6:30க்கு சாப்பிடணும். என்ன மேடம் நைட் எப்படி சாப்பிடாம இருக்கணும்னா, எப்பவுமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது பழகிடும். நைட்ல அப்படி பசிக்குதுன்னா ஒரே ஒரு பனானா மில்க் ஷேக், அதுவும் 7:30க்கு மேல சாப்பிடக்கூடாது, அதோட சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அப்போ உங்களுக்கு ஹார்மோன் வந்து கரெக்ட் ஆகும், எல்லாமே கரெக்ட் ஆகும். முக்கியமா சொன்ன வந்தீங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டெரான் சொல்லுவாங்க, அந்த அந்த கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஹார்மோன்ஸ் கரெக்டா சுரக்கும், அந்த மசில்ஸ்லாம் வந்து கரெக்டா பில்ட் ஆகும். அதுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். ஓகே, இதை ப்ராப்பரா பண்ணி யோகா டெய்லி யோகா பண்ணுங்க. இதெல்லாம் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்தியாச்சுன்னா கண்டிப்பா உங்க ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரலாம். ஓகே, இப்போ என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம்? உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க சார். ஃபுல்லாவே வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். இந்த சிக்கனை மட்டும், பாய்லர் சிக்கன்ஸ் மட்டும் அவாய்ட் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அது இல்லாம வந்து நீங்க வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன் போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், சில பேர் அந்த மாதிரி இந்த வொர்க் அவுட் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய மசில் பில்ட் ஆகிறதுக்குலாம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஆமாங்க.
அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் நீங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி குட் ஃபுட் சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு நான் சொன்ன சிறுதானியம் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். ஆயில் ஃபுட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதாவது அந்த ரீஃபைன்டு இருக்குல்ல, அந்த ஆயில் ரீஃபைன் பண்ணலாம். நெறைய நெய் சேர்த்துக்குங்க. நெய் சாப்பிடலாம், நல்லெண்ணெய் சாப்பிடலாம். தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஸோ கண்டிப்பா சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும். நான் சொன்ன ஃபுட்டெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கிட்டே வாங்க. யோகா, எக்ஸர்சைஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆனா தேவையில்லாத வந்து இப்போ பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கூட சுத்துறதோ, இல்ல கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் கூட சுத்துறதோ சின்ன ஏஜ்ல அத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இது சுய இன்பம் சொல்றாங்களா, அந்த மாதிரி செய்யறத அவாய்ட் பண்ணுங்க. இந்த சுய இன்பம் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிட்டு, மத்தபடி நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. நல்லா குழந்தை பிறக்கும், நல்லா ஹாப்பியா இருக்கும். இந்த வீடியோ மூலியமா நிறைய பேருக்கு உதவியான தகவல் பகிர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் அழகாக விளக்கம் கொடுத்தது நன்றி. நன்றி சார்.